போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். 12ஆம் வகுப்பு தமிழ் நாட்டு வாழ்த்து. இந்திய நாடிது என்னுடை நாடே என்று தினந்தினம் நீ அதை பாடு. சொந்தம் இல்லாதவர் வந்தவர் ஆள, தூங்கிக் கிடந்தது போனது மாள. வந்தவர் போனவர் யாரையும் நம்பி, வாடின காலங்கள் ஓடின தம்பி. இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடை நாடென்ற எண்ணத்தை கூடு. இப்பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இது பாவகை 8 சீர் வர்றதுனால என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். இந்திய நாடிது என்னுடைய நாடே, இந்திய நாடு என்னுடைய நாடே, எனக்கு உரிமையான நாடே என்று தினம் தினம் நீ அதை பாடு என்று நாள்தோறும் நீ அதை பாடு. சொந்தம் இல்லாதவர் வந்தவர் ஆள, இந்த நாட்டுக்கு சொந்தம் இல்லாதவர்கள் அதாவது அந்நியர்கள் வந்து ஆள, தூங்கி கிடந்தது போனது மாள, அதாவது நம்ம அறியாமையாக இருந்தது போய் மாலை. வந்தவர் போனவர் யாரையும் நம்பி, அதாவது வந்தவர்கள் போனவர்கள்லாம் நம்ம நம்பி அவங்க நமக்கு உதவுவார்களா என்று நம்பி இருந்த காலம். வாடின காலங்கள் ஓடின தம்பி, அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடென்ற எண்ணத்தை கூடு. இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடே என்ற எண்ணத்தை நீ கூட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அருஞ்சொற்பொருள். தினம் தினம் நாள்தோறும் சொந்தம் இல்லாதவர் இந்நாட்டிற்கு உரிமை இல்லாதவர், வந்தவர் வேற்று நாட்டிலிருந்து வந்தவர், தூங்கி கிடந்தது விழிப்புணர்ச்சி அற்றிருந்தது, மாள சாக, வாடின தளர்ந்த சோர்வுற்ற, ஓடின மறைந்தன, எண்ணத்தை கூடு எண்ணத்தை கொள். நூல் குறிப்பு. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. நூலில் தெய்வ திருமலர், தமிழ் தேன்மலர், காந்திய மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறு காப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் என்னும் தலைப்புகளில் கவிஞர்களின் பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. கவிஞர் சத்தியாகிரக தொண்டர்கள் பாடுவதற்கென இயற்றிய சில பாடல்கள் என்னுடைய நாடு என்னும் தலைப்பில் தேசிய மலரில் இடம் பெற்றுள்ளன. அப்பாடல்களில் ஒன்றே நமக்கு பாடமாக அமைந்த பாடலாகும். அதாவது இவர் சத்தியாகிரக தொண்டர்கள் பாடுவதற்கென என்னுடைய நாடு என்னும் தலைப்பில் தேசிய மலரில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. அப்பாடல்களில் ஒன்று தான் இந்த நாட்டு வாழ்த்து. ஆசிரியர் குறிப்பு. ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் 19/10/1888 அன்று வெங்கட்ராமன் என்பார்க்கும் அம்மணி அம்மாளுக்கும் 8வது மகனாக தோன்றினார். இவருடைய பெற்றோர் வெங்கட்ராமன், அம்மணி அம்மாள். இவர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தவர். இவருடைய காலம் 19/10/1888 ஆண்டு பிறந்தார். முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர் இவர். அவர் சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனையும் பெற்றுள்ளார். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடுவதற்கு கவிஞர் இயற்றிய ஒரு பிரபலமான பாடல். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்னும் பாடல் விடுதலை போராட்ட வீரர்கள் அனைவராலும் உணர்ச்சியுடன் பாடப்பெற்ற புகழ்மிக்க பாடலாகும். கவிஞரின் நாட்டுப்பற்றை போற்றும் வகையில் மாநில அரசு அவரை அரசவை கவிஞராகவும் பின்னர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தது. அதாவது இவருடைய நாட்டுப்பற்றை போற்றும் வகையில் இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் அப்புறம் சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தாங்க. நடுவண் அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதளித்து போற்றியது. கவிஞர் அவர்கள் 24/8/1972 இவ்வுலக வாழ்வை நீத்தார். இவருடைய காலம் 1988 முதல் 1972 வரை. இலக்கணம். தினம் தினம் அடுக்குத்தொடர். வந்தவர் போனவர் வினையாளனையும் பெயர்கள். இல்லாதவர் இல்லாதவர்னு எதிர்மறையாக வரதுனால எதிர்மறை வினையாளனையும் பெயர். யாரையும் ஒரே ஒரு அப்படி முடிஞ்சிருக்கிறதுனால இது முற்றுமை. நன்றி, வணக்கம்.